அனைவருக்கும் வணக்கம். எளிய முறை கல்வி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஷீ ஷாப். ஷீ ஷாப்புக்கான இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்க்க போறோம். அதில் நம்ம இப்போ என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஷீ ஷாப்? ஷீ ஷாப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வை டு யூஸ் ஷீ ஷாப், எதுக்காக வந்து நம்ம ஷீ ஷாப் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்து ஷீ ஷாப்போட ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். அப்புறம் கன்சோல் அப்ளிகேஷனோட ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸோ ஷீ ஷாப்பில் பேசிக் கான்செப்ட் என்னென்ன பேசிக் கான்செப்ட் இருக்குது, கீவேர்ட், வேரியபிள் ஐடென்டிஃபையர்ஸ், அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஷீ ஷாப், ஷீ ஷாப்பில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கான்ஸ்டன்ட்டுக்கும் ரீட் ஒன்லிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஷீ ஷாப் காமெண்ட்ஸில் .NETல என்ன டைப் ஆஃப் ஷீ ஷாப் காமெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் காமெண்ட், மல்டி லைன் காமெண்ட். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஷீ ஷாப்பில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வாட் இஸ் ஷீ ஷாப். ஷீ ஷாப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஷீ ஆஸ்டிக்கை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா ஷீ ஷாப்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஷீ ஷாப்புங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். யார் கிரியேட் பண்ணாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் கிரியேட் பண்ணாங்க. எதில் ரன் ஆகும்னா .NET ஃப்ரேம்வொர்க் குள்ள வந்து ரன் ஆகும். ஷீ ஷாப்போட ஆரிஜின் எதுலேருந்து வந்ததுன்னா சி ஃபேமிலியில் வந்தது. ஸோ அதோட லாங்குவேஜஸ் எதுக்கு சிமிலராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா C++ அண்ட் ஜாவாக்கு சிமிலராக இருக்கும். யார் டிசைன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரஸ் ஹேஜல்ஸ்பர்க் அப்படிங்கிறவர் தான் ஷீ ஷாப் வந்து டிசைன் பண்ணாங்க. இப்போ யார் கரண்ட்டாக வந்து அந்த டெவலப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டாகர் சென்டர்ன்றவர் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2002. லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஷீ ஷாப் வந்து என்னன்னா ஷீ ஷாப் 9. எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா மே 2020 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் .NET ஃப்ரேம்வொர்க் பார்த்தீங்கன்னா 5.0. ஷீ ஷாப் வந்து எதுக்கு யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும், வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும், வெப் சர்வீஸ் பண்ணலாம், வெப்சைட்ஸுக்கு யூஸ் பண்ண முடியும், கேமிங் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும், டேட்டா பேஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். இன்ட்ரோடக்ஷன் டு ஷீ ஷாப்ல அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வை டு யூஸ் ஷீ ஷாப். ஷீ ஷாப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஷீ ஷாப் வந்து வேர்ல்டுலே பிரபலமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒன்று. ஈஸியாக கற்றுக்க முடியும், அதே மாதிரி ஈஸியாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நிறைய கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது, நிறைய குரூப் ஆஃப் சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஷீ ஷாப்புங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்னா என்ன சொல்ல வராங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக இருக்கும், அதே மாதிரி நம்ம எப்போ தேவையோ ரீயூஸ் பண்ணிக்கலாம், டெவலப்மெண்ட் பண்ணுற காஸ்ட் வந்து குறையும். ஷீ ஷாப் வந்து எதுக்கு சிமிலராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா C++ அண்ட் ஜாவாக்கு சிமிலராக இருக்கும். ஸோ அதனால் ஒரு ப்ரோக்ராமர் வந்து ஈஸியாக வந்து ஷீ ஷாப் ப்ரோக்ராமிங்க்கு ஸ்விட்ச் ஆக முடியும், அதே மாதிரி ஜாவாவுக்கும் C++ ப்ரோக்ராமராகவும் போக முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஷீ ஷாப்போட டெஃபினிஷன். ஷீ ஆஸ்டிக்கை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்கன்னா ஷீ ஷாப்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. ஷீ ஷாப்புங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எதனால் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஷீ ஷாப்போட ஸ்ட்ரக்சர், ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக இருக்கும், எத்தனை வாட்டி வேணால் நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியும், டெவலப்மெண்ட் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். யாரை டெவலப் பண்ணாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன். மைக்ரோசாஃப்டோட கார்பரேஷனோட எய்ம் என்னவா இருந்துச்சுன்னா C++யும் விஷுவல் பேசிக்கோ கம்பைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எய்மாக இருந்தது. ஷீ ஷாப் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா C++ பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் எதுக்கு சிமிலராக இருக்குன்னா ஜாவாக்கு சிமிலராக இருக்குது. ஸோ ஷீ ஷாப் வந்து எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் டு ஷீ ஷாப்பில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஷீ ஷாப். ஷீ ஷாப்போட ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். எப்படி நம்ம எழுதணும்னா யூசிங் சிஸ்டம் நேம் ஸ்பேஸை வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ண பிறகு என்ன எழுதணும்னா கிளாஸ் எழுதணும், கிளாஸோட நேம் எழுதணும். அந்த கிளாஸ் நேம்குள்ளே தான் என்ன மெத்தட் எழுதப்போம். ப்ரீடிஃபைன்டாக இருந்தால் ப்ரீடிஃபைன்ட் மெத்தட் இருக்கும், யூசர் டிஃபைன்டாக இருந்தால் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் மெத்தட்ஸ் எழுதி அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் எழுதி ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் கமெண்ட் கொடுக்குறோன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக்காக எப்படி ஒரு அடிஷன் ப்ரோக்ராமில் கன்சோல் அப்ளிகேஷனில் எழுதுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். யூசிங் சிஸ்டம்ங்கிறது என்னென்னா நேம் ஸ்பேஸ். இந்த நேம் ஸ்பேஸ் வச்சு சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ்ன்றது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்,
வேரியபிள்ஸ் இதெல்லாம் வந்து நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நேம் ஸ்பேஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா அதுக்கு ஒரு நேம் வைக்கலாம். ஸோ அதுக்கு என்ன நேம் வைக்க போறோம்னா அடிஷன். இங்கே நான் வந்து அடிஷன் நேம் வச்சிருக்கேன். அடிஷன்ன்றது என்னோட ப்ராஜெக்டோட நேம். ஸோ நீங்கள் வேணா ஆட் கூட வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேர்லி பிரேசஸ். கேர்லி பிரேசஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செட் ஆஃப் பிளாக்ஸ். ஸோ அந்த பிளாக்குள்ள தான் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்குள்ள அடிஷன்ற ப்ராஜெக்ட்குள்ள நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஒரு கிளாஸை கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். கிளாஸை எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது, நான் வந்து ப்ரோக்ராம் கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன நேம் வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ கிளாஸுக்குள்ளே என்ன எழுதணும்னா மெத்தட்ஸ் எழுதணும். மெத்தட்ஸ் என்னென்னா ப்ரீடிஃபைன்டு மெத்தட். ஆல்ரெடி இருக்கிற மெத்தட்ஸ் என்னென்னா ஸ்டாட்டிக், வாய்டு, மெயின், ஸ்ட்ரிங், ARGS. இதில் ஸ்டாட்டிக்னா மெமரி அலோகேட் பண்ணும், வாய்டுனா எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை, மெயினுங்கிறது ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் ஆஃப் ARGSனா என்னன்னா கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட். ஸோ அதுக்குள்ள நான் என்ன எழுத போறேன்னா ஸ்டேட்மெண்ட் எழுத போறேன். அடிஷனுக்கான ஆப்ரேஷன்ஸ் வந்து எழுத போறேன். ஸோ இன்ட்டுங்கிறது டேட்டா டைப், ஏங்கிறது என்னன்னா வேரியபிள், 11 ஏன்னா இன்டிஜர்னா இன்ட்னா நம்பர் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அப்போ அதனால தான் இன்ட்னு கொடுக்குறோம். A = 11ன்ற வேல்யூ எங்க அசைன் பண்றோம்னா ஏக்கு அசைன் பண்றோம். 21 எதுக்கு அசைன் பண்றோம்னா B. அப்போ நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற ரிசல்ட் எதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம், அடிஷன் பண்ணுற ரிசல்ட் எதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம்னா சியில் போயிட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ C = A + B. ஏ ஆட் பண்ணுற வேல்யூஸ் எதில் ஸ்டோர் ஆகிருக்கும்னா சியில் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ ரிசல்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னா console.writeன்னு கொடுத்தீங்கன்னா ஒரே லைனில் வந்து பிரிண்ட் ஆகிடும், நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணும்னா நீங்கள் என்ன கொடுக்கணும்னா console.writeLine கொடுக்கணும். ஸோ இப்போ நான் எப்படி பிரிண்ட் பண்ணுற ரிசல்ட் எப்படி பிரிண்ட் பண்ணேன், ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எதை ஜாயின் பண்ணுறேன்னா சியில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குமோ 11 + 21 என்ன ஆட் ஆயிருக்கணும், ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆயிருக்கும்ல, அந்த வேல்யூ என்ன இருக்கும், அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணி 32ன்னு இருக்கும். ஸோ இப்போ அந்த 32 எதோட ஜாயின் பண்ண போகிறோம்னா ரிசல்ட்ஸ் ப்ளஸ் சி வந்து ஜாயின் பண்ண, ப்ளஸ் வந்து ஜாயின் பண்ண போது சியில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அது பிரிண்ட் பண்ண போகுது. நெக்ஸ்ட் வந்து console.writeல வந்து ஹை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகுது, அவுட்புட்டில் எப்படி பிரிண்ட் பண்ணோன்னா ரிசல்ட்ஸ் 32. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அப்படியே ஹாய்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். இப்போ நீங்கள் ரீட் லைன் என்ன பண்ணணும்னா கொடுக்குற இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டுக்கு ரைட்டுக்கு கொடுக்கும். ஸோ ரைட் என்ன பண்ணும், அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நீங்கள் ரீட் லைன் கொடுக்காம விட்டீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து எரர் காமிக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் C# அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நேம் ஸ்பேஸ். நேம் ஸ்பேஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா டிக்ளரேட்டிவ் ரீஜன். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம என்ன டிக்ளேர் பண்ண போகிறோம், என்னென்ன டைப் யூஸ் பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹெடர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூசிங் சிஸ்டம்ங்கிறது நேம் ஸ்பேஸ், அதில் யூசிங்கிறது கீவேர்ட், சிஸ்டம் வந்து கிளாஸ். கிளாஸோட ப்ராப்பர்ட்டி எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னா நேம் ஸ்பேஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் அடிஷன். ஸோ அடிஷனுங்கிறது ப்ராஜெக்ட் நேம். ஒரு ப்ராஜெக்டோட நேம் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா நேம் ஸ்பேஸ் மூலமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி மல்டிபிள் நேம் ஸ்பேஸ் பிளாக்ல நம்மளால என்ன கொடுக்க முடியும்னா சேம் நேம் வந்து கொடுக்க முடியும். எல்லா டிக்ளரேஷன் எதுக்குள்ள இருக்குன்னா அந்த பிளாக்ல இருக்கும், பிளாக்குள்ள தான் எல்லா டிக்ளரேஷன்ஸும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஃபங்க்ஷன். இந்த டாபிக் எதுக்குள்ள வரும்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் C# ப்ரோக்ராம்குள்ளே வருது. ஸோ ஸ்டாட்டிக் வாய்டு ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேல்யூ எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீடிஃபைன்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாட்டிக்ங்கிறது என்னென்னா கீவேர்ட், அதை என்ன பண்ணுன்னா மெமரி வந்து அலோகேட் பண்ணும். வாய்டு வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை, அது வந்து என்ன சொல்லுவாங்க ரிட்டர்ன் டைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினுங்கிறது ஃபங்க்ஷன். ஸோ ஸ்ட்ரிங் ARGS ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ARGS வந்து என்னன்னா யூசர் டிஃபைன். நீங்களா வேணும் ARGன்னு கொடுக்கலாம், இல்லை ARGSன்னு சொல்லிட்டு கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து console.writeLine என்ன, ரைட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரைட் லைன். ரைட் லைன் என்ன பண்ணுன்னா யூசர் கொடுக்குற மெசேஜ் வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் பண்ணும். இது வந்து என்ன ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது எது கீழே வருதுன்னா system.consoleன்ற கிளாஸில் நேம் ஸ்பேஸில் வருது. ஸோ இது என்ன பண்ணுன்னா அவுட்புட்டை வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரைட் மெத்தட். ரைட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன். நீங்கள் கொடுக்குற அவுட்புட் வந்து சேம் லைனில் பிரிண்ட் பண்ணுச்சுன்னா ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ரைட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா இதுவே எது கீழே வருதுன்னா system.consoleங்கிற நேம் ஸ்பேஸ் கீழே வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து console.readLine and read. ஸோ ரீட் லைன் பற்றி ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். ரீட் லைன்னா என்ன பண்ண போகுதுன்னா
நெக்ஸ்ட் லைனில் இருக்க கேரக்டர் வந்து ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகுது. ஸோ இது எது கீழே வருதுன்னா கன்சோல் கிளாஸ்ன்ற நேம் ஸ்பேஸ் கீழே வருது. ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரீட் மெத்தட். ரீட் மெத்தட் என்ன பண்ணுன்னா நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இதுவும் சேம் ஆஸ் தி ஸ்டாண்டர்ட் இன்புட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எது கீழே வருதுன்னா சிஸ்டம் டாட் கன்சோல்ன்ற நேம் ஸ்பேஸ் கீழே வருது. ரெண்டு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி யார்கிட்ட கொடுக்கும்னா கன்சோல் டாட் ரைட் லைனுங்கிறது கொடுக்கும். ரைட் லைன் என்ன பண்ணும் அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரீட் லைன் மெத்தடில் கீபோர்டு வந்து பிளாக் ஆகிருக்கும். எப்போ யூசர் கீயை ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரீட் மெத்தடில் என்ன ஆகும்னா யூசர் கீயை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகிடும்னா டெர்மினேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கன்சோல் அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வர அப்கமிங் வீடியோவில் எப்படி அந்த ஸ்டெப்ஸ் வந்து லைவாக ப்ராஜெக்டில் பண்ணுறது, விஷுவல் ஸ்டுடியோவில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஸ்டெப்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ 10 or 13 வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண உடனே ஃபைலில் போயிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணணும். நியூ ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. நேம் கொடுத்த உடனே என்ன பண்ணணும்னா விஷுவல் சி ஷாப்புங்கிற ஒரு காம்பனன்ட் வரும். அதுக்குள்ளே என்ன டேப் வரும்னா விண்டோன்ற ஒரு டேப் வரும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும் கன்சோல் அப்ளிகேஷன். கன்சோல் அப்ளிகேஷனுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்கலாம். ஸோ இது எது கீழே ரன் ஆகும்னா டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் ஆகும். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸே கிடையாது, அதாவது டிசைனே கிடையாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதே வந்து அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சி ஷாப்போட பேசிக் கான்செப்ட். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வேரியபிள். ஸோ ஏங்கிறது ஒரு நேம், அது வந்து என்ன ஆகும்னா மெமரி அலோகேட் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ளரேஷன் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா இன்ட்டு ஏ. இன்ட்டுங்கிறது டேட்டா டைப்பு, ஏங்கிறது வேரியபிள். ஏங்கிறது வந்து ஒரு மெமரி அலோகேட் ஆகிடும். அதில் என்ன வேல்யூ வேணால் ஸ்டோர் பண்ணலாம். இன்டிஜர் ஃபார்மேட்டாக ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ளோட் ஃபார்மேட்டாக ஸ்டோர் பண்ணலாம், ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக, எந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இன்டிஜர் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ எப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 12. இப்போ ஏ ஈக்குவல் டு 12னா அந்த 12ங்கிற வேல்யூ எங்கே போயிட்டு அசைன் ஆயிருக்கும், ஏல போயிட்டு அசைன் ஆயிருக்கும். அப்படியும் கொடுக்கலாம். இல்லை எப்படி கொடுக்கலாம்னா இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 12ன்னு கொடுக்கலாம். இப்போ கேர் பி ஈக்குவல் டு சி. கேரக்டர் வந்து எப்பயுமே சிங்கிள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். அப்போது நீங்கள் சீன் கொடுத்தீங்கன்னா சீன்ற கேரக்டர் எதுக்குள்ளே போயிட்டு ஸ்டோர் ஆகும், பியில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸ்ட்ரிங் சியில் போயிட்டு ஏன்னு இருக்குது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். இது எதில் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும், சீன்ற இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஏன்ற மெமரியில் வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குன்னா 12 போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். பீன்ற மெமரியில் சி போயிட்டு ஸ்டோர் ஆகும். சின்ற மெமரியில் போயிட்டு ஏன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேரியபிளில் வந்து நீங்கள் எவ்வளோ வேல்யூ வேணால் கொடுக்க முடியும், சேஞ்ச் பண்ணவும் முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டில் வந்து உங்களால் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் கான்ஸ்ட் கீவேர்டு டேட்டா டைப்புக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னா உங்களால் வந்து அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இதே நீங்கள் வேரியபிளில் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் போய்ட்டு என்ன இனிஷியலைஸ் பண்ணுறீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 14 இனிஷியலைஸ் பண்ணிங்கன்னா எரர் இருக்கும். எதனால் வந்து எரர்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டு, சேஞ்ச் பண்ண முடியாது. இதே நீங்கள் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். இன்ட்டுக்கு முன்னாடி டேட்டா டைப் முன்னாடி கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டா நம்மளால் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கீவேர்ட். சி ஷாப்பில் இருக்கிற கீவேர்ட். கீவேர்ட்னா ப்ரீடிஃபைன்டு வேர்ட், ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணியிருக்க வேர்ட். எக்ஸாம்பிள் என்னென்ன பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைண்டாக இருக்கிற வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கு, கான்ஸ்டன்ட், இன்ட்டு, வாய்டு, இஃப், ஃபார், வைல், இந்த மாதிரி ஏகப்பட்டது. இதெல்லாம் வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தேவைன்னா ஃபியூச்சரில் கூட நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையராக நம்ம கொடுக்குற வேர்ட், யூசர் டிஃபைன் வேர்டு என்ன பண்ணுன்னா பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் கால்குலேட்டர். இப்போ கால்குலேட்டருங்கிறது என்ன ஐடென்டிஃபையர். எப்படி நான் அந்த நேம் ஸ்பேஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, ப்ராஜெக்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஐடென்டிஃபையர் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அப்போ கால்குலேட்டருங்கிறது என்னன்னா ஐடென்டிஃபையர். ஸோ இப்போ கோடு இருக்குது, அதுக்குள்ளே ஒரு கோடு இருக்குது, கிளாஸ் அடிஷன் இருக்குது. ஸோ அப்போ அடிஷனுங்கிறது என்னது ஐடென்டிஃபையர். ஸோ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 இருக்குது. அப்போ ஏன்றது என்னது ஐடென்டிஃபையர். ஸோ இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபையர். ஸோ இதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, நேமிங் ரூல்ஸ் ஃபார் ஐடென்டிஃபையர்ஸ் என்னென்ன இருக்குது. கேஸ் சென்சிட்டிவ்.
ஸோ கேஸ் சென்சிட்டிவாக கரெக்டாக கொடுக்குறோம், ப்ராப்பராக கொடுக்கணும். கீவேர்டாக யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது இஃப் எல்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. எப்பயுமே வந்து நம்பரோட ஸ்டார்ட் பண்ண முடியாது. எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னா A1AX 2AX அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸ்பெஷல் சிம்பிள் தவிர்த்து, அதாவது அண்டர்ஸ்கோர் தவிர்த்து வேற எந்த ஸ்பெஷல் சிம்பிளும் அலோவ் பண்ணாது. எக்ஸாம்பிள் எப்படி நம்ம அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம்னா num_1ன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் C# லாங்குவேஜ். ஸோ சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஈஸியாகவும் கற்றுக்க முடியும். ஸோ இட் இஸ் அ டைப் சேஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். எதனால் வந்து டைப் சேஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்கிறாங்கன்னா, ஒன்லி ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும்தான் அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் டைப் சேஃபில் கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து ப்ரைவேட்டாக இருக்கும், யாரும் வந்து ரீட் பண்ண முடியாது. யாருக்கு ஆக்சஸ் இருக்கோ அவங்க மட்டும்தான் ரீட் பண்ண முடியும். செக்யூராக வந்து அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ண முடியும். அது இதில் வந்து என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணனா, விண்டோ கிளைண்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும், வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும், வெப் சர்வீஸ், XML, கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷனும் கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் டேட்டா பேஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ப்ரொவைட்ஸ் அட்வான்ஸ் கோட் எடிட்டர் எடிட்டிங் அதாவது கம்பைலர் வந்து அட்வான்ஸாக ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி யூசர் டிசைன் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அப்புறம் கோடை வந்து எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அது செக்யூராகவும் இருக்கும். இன்டர்ஆப்பபிலிட்டி, ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு ஃபீச்சரோட எக்ஸிஸ்டிங் ஃபீச்சரை ஆட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் C++ஓட அட்வான்ஸ் லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கேலபிள் அண்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சிஸ்டமில் இருக்குது, அதில் 100 யூசர் வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும். அதே சமயத்தில் இப்போது ஓவரால் லோடு அதிகம் ஆயிடுச்சு, 500 பேர் வராங்க, யூசர்ஸ் இருக்காங்களாம். ஸோ அப்பையும் சேம் இதே எஃபிஷியன்ட்டில் தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ரிச் செட் ஆஃப் லைப்ரரி இருக்கும், அதே மாதிரி ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கான்ஸ்ட்டுக்கும் ரீட் ஒன்லிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கான்ஸ்ட் ஃபீல்டு எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா, கான்ஸ்ட் கீவேர்டு வச்சு கிரியேட் பண்ண முடியும். இதே நீங்கள் ரீட் ஒன்லி ஃபீல்டு எப்படி கிரியேட் பண்ணோம்னா, ரீட் ஒன்லி கீவேர்டு வச்சு கிரியேட் பண்ண முடியும். கான்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, கம்பைல் டைமில் ரன் ஆகும். ரீட் ஒன்லி பார்த்தீங்கன்னா ரன் டைமில் வந்து ரன் ஆகும். கான்ஸ்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இதே ரீட் ஒன்லியில் வந்து நம்மளால் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியும். கான்ஸ்ட் ஃபீல்டில் வந்து எங்கே நம்ம வந்து அசைன் பண்ண முடியும்னா, டிக்ளரேஷன் பார்ட்டில் மட்டும்தான் அசைன் பண்ண முடியும். இதே நீங்கள் ரீட் ஒன்லியில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ்லாம் எங்கே அசைன் பண்ண முடியும்னா, டிக்ளரேஷன்லேயும் பண்ண முடியும், அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் பார்ட்லையும் அசைன் பண்ண முடியும். ஸோ கான்ஸ்டில் வந்து ஸ்டாட்டிக் மாடிஃபயர் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதே நீங்கள் ரீட் ஒன்லியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மாடிஃபயர் வந்து யூஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் வந்து C# காமெண்ட்ஸ். காமெண்ட் என்ன பண்ணுன்னா, C# கோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதே மாதிரி ரீடபிளாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் வேறு எதனா கோடை வந்து டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி எழுதி வச்சுருந்த கோடை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். சிங்கிள் லைன் காமெண்ட் என்ன பண்ணுன்னா, எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வச்சு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நடுவில் கொடுத்துருந்த டெக்ஸ்ட் எதுவுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, மற்ற எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது வந்து அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷில் கொடுத்துருந்தது வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ சிங்கிள் லைன் காமெண்ட்டோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, console.write லைனில் வந்து ஹலோ வேர்ல்ட் திஸ் இஸ் அ கமெண்ட்னு கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த ஸ்லாஷ்க்கு நடுவில் என்ன கொடுத்துருந்தாலும் அதை வந்து இக்னோர் பண்ணும், மற்றது என்ன இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணும். இப்போ மல்டி லைன் காமெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் ஆஸ்டிக்ன்ற சிம்பிளோட ஸ்டார்ட் ஆகி எப்படி முடியும்னா, ஆஸ்டிக் ஸ்லாஷ்ங்கிற சிம்பிளோட முடியும். ஸோ இந்த நடுவில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுத்தாலும் அது வந்து இக்னோர் பண்ணும். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கமெண்ட் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஹலோ வேர்ல்டுன்றது கொடுத்துருக்கீங்க, ஏதோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த சென்டென்ஸை இக்னோர் பண்ணிட்டு மற்ற எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்டர்வியூக்கு தேவையான ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ.